ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவரக்ஷன். நான் உங்க யுவராஜ். நாரதரின் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கால ஏதோ ஒரு மூலையில ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு மனுஷன் உட்கார்ந்து இவரை பத்தி ரிசர்ச் பண்ணி அவரு கொடுத்த ரிப்போர்ட்னால இன்னைக்கு அதானியை நம்பி பல கோடி அளவுல முதலீடு பண்ண அத்தனை முதலீட்டாளருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப கெட் பேக் ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் இழந்ததே போனா போதும், இதுக்கு மேலே நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தராக விலகி போயிட்டே இருக்காங்க. ஸோ இவரை நம்பி இவரை சுற்றி இருக்கிற அத்தனை இன்வெஸ்டர்ஸ்க்குமே இது ஒரு பெரிய நல்லது, அட்லீஸ்ட் எங்களுக்கு இப்பயாவது இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் ஆகுது, அவங்க லாபம் ஆகுறாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்பிஐ அப்புறம் எல்ஐசி இப்படின்ற ஒரு பொது நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவரு பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் எதன் அடிப்படையில இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் அவரோட ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் கேள்வியே. உங்களுக்கு எந்த பேசிக்ல இந்த இவ்வளவு பணத்தை ஒரு பொதுத்துறை நிறுவனம் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு அவர் அங்கிருந்து கேள்வியை கிளப்புனதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐ இப்பதான் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்குள்ள எல்லா பேங்க்குக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதானிக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணம் கொடுத்தீங்க அப்படின்ற ஒட்டுமொத்த லிஸ்ட்டுமே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அத்தனை பேங்க்குக்குமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படியாப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டாவை அப்படியே எடுத்துட்டு போய் ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன திருப்பி கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்க சொல்லி யார் ஆர்டர் கொடுத்தது? ஒன்னு அந்த பேங்கோட சிஇஓவா இருக்கணும், இல்ல அதுக்கும் மேல இருக்கிற இன்னொரு ஹையர் அத்தாரிட்டியா இருக்கும். இப்ப அவங்க இந்த விஷயத்தை கிளற ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை பெரிய தலைகள் மாட்ட போகுது அப்படின்றது தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கால ஏதோ ஒரு ஹிடன்பர்க் ரிசர்ச் அப்படின்ற ஒரு குழுல மொத்தமாவே அதுல 10 ஸ்டாஃப் தான். இந்த 10 ஸ்டாஃபை வச்சு யாரோ ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் மேல ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறாரு அப்படின்னா இவங்க சைட்ல இருந்து ஏன் இன்னமுமே லீகலா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்றது அதானி கிட்ட இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேரையுமே ஒரு பெரிய ஷாக்குக்கு உள்ளாகுது. இவர் நியாயமான வழியில தான் நான் முன்னேறி சம்பாதிச்சேன் அப்படின்னா இந்நேரம் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கணும் இல்லையா? அங்கேயே ஒரு கேஸை போட்டிருக்கணும், அவங்கள கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கணும், நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையாவது ஆரம்பிச்சிருக்கணும்ல. எந்த விதமான ஒரு ஆக்ஷனையுமே எடுக்காம இவங்க சைட்ல இருந்து மௌனத்தையே இப்ப வரைக்குமே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு டாப் லிஸ்ட்ல 600 இல்லைன்னா 602 இந்த மாதிரி ஒரு ரேங்க்ல இருந்த ஒரு பெரிய மனுஷரு வித்தின் ஒரு ஷார்ட் டைம்லயே 3வது இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் எப்படி இந்த பணத்தெல்லாம் சம்பாதிச்சிருப்பாரு? வேர்ல்டு டாப் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்ல இவர் எப்படி 3rd பிளேஸ் வந்தாரு? இந்த பணத்தெல்லாம் இவர் நியாயமான வழியில தான் சம்பாதிச்சிருக்காரா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாவே ஹிடன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்ல அவங்க பதிவு பண்றாங்க. அப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த டேட்டால அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, நீங்க பல பேங்க் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நாடுகள்ல நிறைய ஷெல் கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனிஸால நாங்க நிறைய ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆடிட்டிங் டேட்டாவை நீங்க கொடுக்குறீங்க. அந்த டேட்டாவை வாங்கி பேங்க்குக்காரங்களும் உங்களுக்கு நம்பி பணத்தை கொடுத்துடுறாங்க. இப்போ ஒரு சாதாரண மக்கள் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது பேங்க் சைட்ல இருந்து. இவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் ஏதோ ஒன்று டக்குன்னு போய் கொடுத்தோம்னா அவங்கள நம்பி எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா, அதுவும் மக்கள் பணத்தை எடுத்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது சுத்தமா புரியல. இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச்ல இருக்கிற ஆண்டர்சன் அப்படின்றவரு எடுத்த உடனே இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கல. இவர் தப்பான வழியில சம்பாதிச்சிட்டாரு, இவர் காட்டின அத்தனையுமே ஃபேக் ரிப்போர்ட் தான் அப்படின்லாம் சொல்லல. இதுக்காகவே உட்காந்து 2 வருஷம் அந்த மனுஷன் வேலை பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொன்னது இல்லைன்னு நீங்க நிரூபிச்சாலும் நான் உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை நஷ்ட ஈடையுமே நான் என் சைட்ல இருந்து கொடுக்குறேன் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒரு மனுஷன் தரன்றாருன்னா அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குதான். ஏன் இன்னும் இதுல செபியும் ஆர்பிஐயும் பலமா இறங்கி ஒரு வெயிட்டான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்காம இருக்காங்கன்றது தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க ஆர்டரை கொடுத்தாதான் இவங்க இதுல இறங்கி என்னதான் நடந்தது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. கார்ல் மார்க்ஸ் அப்படின்றவரு இலக்கியத்துல பேர் போனவரு, அவர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, ஃபார் எவ்ரி ஃபார்ச்சூன் தேர் இஸ் எ கிரைம் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஒருத்தன் ஒரு வளர்ச்சி அடையறான் அப்படின்னா, அதுவும் அபாரமான வளர்ச்சி அடையறான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குற்றம் இருந்தே இருக்கும் அப்படின்னு அவரு அப்பவே ஆழமா சொல்லியிருக்காரு. ஸோ அதே தான் இங்க அதானி விஷயத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து என் பின்னாடி எந்த குற்றமும் நான் செஞ்சு மேல வரல அப்படின்றத அங்க போய் நிரூபிப்பாரா மாட்டாரா அப்படின்றது இப்ப வரைக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. கொரோனா டைம்ல உலகத்துக்கே மாஸ்க் போட்டு வச்சிருந்த அந்த காலகட்டத்திலேயே அதானி அப்படின்றவரு 3 லட்சம் கோடி வந்து ப்ராஃபிட் பார்த்திருக்காரு அவரோட பிசினஸ்ல. அவங்க வந்து இதையுமே ஒரு மெயின் கொஸ்டினா வச்சிருக்காங்க. இந்த 3 லட்சம் கோடியை நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க? எங்கேயுமே எதுவுமே நடக்கல, எல்லாமே ஷட் டவுன்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிசினஸ் வந்து இம்போர்ட் ஆச்சு, எக்ஸ்போர்ட் ஆச்சு, இது மூலமா உங்களோட ஷேர் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? எல்லாமே நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல கூட இவங்களோட பிசினஸ் மட்டும் டாப் லெவல்ல அந்த கிராஃப்ல ஏறிக்கிட்டே இருக்குதான். வேர்ல்ட்ஸ் கார்ப்பரேட் ஜோன்லயே இதுதான் வந்து ஒரு பெரிய மேசிவான ராபரி அப்படின்னு ஆண்டர்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பிரச்சனை எது வரைக்கும் போயிருக்குன்னா, பார்லிமெண்ட்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரே போய் இந்த பிரச்சனை தொட்டுடுச்சு. இந்த பிரச்சனைக்குள்ள பிரைம் மினிஸ்டர் இறங்கி என்ன முடிவு தான் எடுக்க போறாரு? அதானிய அவரே டைரக்டா ஃபயர் பண்ண போறாரா, இல்ல அதானிய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பிரஸ் மீடியாவும் இந்தியாவோட பாப்புலரான நியூஸ் சேனல்ஸும் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு முன்னாடியே தெரியும், அதானி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தப்பை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பத்திலாம் பேச வேணாம். ஆனா இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது இப்ப பிரச்சனை இல்லை. அதானி ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்தாரு? மக்கள் பணத்தை எடுத்து அவர் வந்து ஏன் அவரோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒரு பெரிய டாப் லெவல்ல போய் உட்கார்ந்தாரு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு இப்ப வரைக்கும், அதாவது டில் நவ், அமெரிக்கால இருக்கிற ஆண்டர்சன் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல அதானி ஒட்டுமொத்த இந்தியன் மக்களோட பணத்தையுமே கொள்ள அடிச்சுதான் இவ்வளோ பெரிய ஒரு ஒசரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவரு வந்து இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை செலுத்தியிருக்காரு. இப்ப வரைக்குமே அதானி அப்படின்றவரு இது எதுவுமே கிடையாது, நான் வந்து யோக்கியமான வழியில தான் மேல வந்தேன் அப்படின்னு எந்த ஒரு சின்னதா ஒரு பதிலையுமே அவர் வந்து திருப்பி கொடுக்காம இருக்காரு. அவர் ஏன் இன்னமுமே அமைதி காக்குறாரு அப்படின்றது புரியல. ஒருவேளை பொறுத்து இருந்து எல்லா ரிப்போர்ட்டுமே தப்பு தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போறாரா, இல்ல என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே சைட்ல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து டக்குன்னு சேரும். தேங்க்யூ.